சென்னையில் பதிவு மூப்பு பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இவங்களுடைய பிரதானமான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு பதிவு மூப்பு பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனுடைய காட்சிகளை ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் காண்பித்து கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தற்போது இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2012ஆம் ஆண்டு டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைமுறைக்கு வந்தது. ஆனால் அதற்கு முன்னதாகவே இவர்களுக்கு நேர்முக தேர்வும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்று முடிந்திருக்கிறது. எனவே டெட் நடைமுறைக்கு வந்ததற்கு முன்னதாகவே சான்றிதழ் சரிபார்ப்பு செய்த இவர்கள் அனைவருக்குமே தமிழக அரசு பணி நியமனத்தை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீண்ட காலமாகவே இந்த கோரிக்கை வலியுறுத்தி வருகிறோம். தமிழக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சங்கத்தினுடைய மாநில தலைவர் ரத்தினகுமார் நம்மோடு பேசும். சார், ஏற்கனவே டெட் ஒரு புறம் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. உங்களுடைய கோரிக்கைகள் எப்படி பரிசீலிக்கப்பட்டது? அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அரசாணை என்ன சொல்லுது சார்? அது 2010க்கு முன்பாகவே நாங்கள் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டோம். அதை பலமுறை வலியுறுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு வந்த கடந்த அதிமுக ஆட்சியில் 10 வருஷமா நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம், பழிவாங்கப்பட்டோம். திரும்பவும் திமுக ஆட்சி வந்திருக்குது. திமுக ஆட்சியிலேயே போட்ட ஜிஓ, திமுக ஆட்சியில் நடந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிந்தும் மீண்டும் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகும் எங்களுக்கு பணி நியமனம் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆக போகிறது, இன்னும் கிடைக்கல. இதை வலியுறுத்தி நாங்கள் 19/7 சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வேண்டுகோள் உண்ணநிலை போராட்டத்தை ஒரு 2000 பேர் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் நடத்தணும். எங்களை கூட்டு பேசினாங்க. சரி, விரைவில் உங்களுக்கான ஆணைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகளும் அமைச்சரும் சொன்னாங்க. 5 மாசம் ஆச்சு, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அதுக்கு பிறகுதான் நாங்கள் கடந்த 26/12 ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை இதே டிபி வளாகத்தை நடத்துறோம். நடத்ததுக்கு பிறகு மறுநாள் நாங்கள் போயிட்டு மாண்புமிகு கல்வி அமைச்சரை பார்த்தோம். உடனடியாக நாங்கள் S1 நோட்டு போட்டு உங்களுக்கான நியமன வேலைக்கு ஆரம்பிக்கிறோம்னு சொன்னார் அமைச்சர் அவர்கள். அதற்கு பிறகு S1 சொல்லக்கூடிய நம்ம உதயச்சந்திரன் IAS அவர்களை சந்திச்சோம். அவரும் உங்களுக்கான பணி நியமனம் பத்தி நாங்கள் விரைவாக பேசுறோம், ஒரு நல்ல முடிவு எடுக்கிறோம்னு சொன்னாங்க. நாங்கள் நம்பி வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 7/1/2023 ஒரு பெரிய ஜியோ ஒன்று வருது. மிகப்பெரிய இடியா இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா 14,000 பேரை கன்சல்டேட் பேல உடனடியாக பணி நியமனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ வருது. அது இல்லந்தேடி கல்வியில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மட்டும் போடுங்க அப்படின்னு வருது. அப்போ எங்களுக்கு அளித்த உறுதி என்ன வருது? கலைஞர் ஆட்சி போட்ட கையெழுத்து என்ன ஆகுது? கலைஞருடைய கையெழுத்துக்கு என்ன உயிர்ப்பு, என்ன மரியாதைன்னு தெரியல எங்களுக்கு. உடனடியாக தான் நாங்கள் பொங்கலை முடிஞ்சு இம்மிடியட்டா எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குங்கிறதாக உடனடியாக இங்கே வந்து இந்த மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துறோம். இது மிகப்பெரிய அநீதியான செயல். இது எங்களை வாக்களிச்சுட்டு திரும்ப 14,000 பேர் எங்களை இல்லாம போறது எந்த வேலை சார் நியாயம்? இவங்ககிட்ட கேட்டிருக்கிறோம். அதாவது ஏற்கனவே தமிழக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அதாவது டெட் தகுதி தேர்வு வருவதற்கு முன்னதாகவே சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு உள்ளிட்ட அனைத்தும் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3000 பேர் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இதுபோன்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீல வேண்டும். தமிழக அரசும் அரசுத்துறை அதிகாரிகளும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. கள விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.